இந்த ஊனமுற்றவன் நமக்கு எதிரி, அனைத்து ராஜபுத்திர ராஜ்யங்களுக்கும் எதிரி. இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். தாங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் தங்கள் அனைவரின் முன்பாகவே இவன் தலையை வெட்டி விடுவேன். முகலாயர்கள் அனைவருக்கும், முக்கியமாக அந்த ஜலாலிற்கு, ராஜபுத்திரர்கள் முன்பு மாறுவேடம் அணிந்து வந்தால் என்ன நடக்கும் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இது தங்களின் ராஜ்யம். தண்டனை வழங்கும் அதிகாரம் தாங்களுக்கே உள்ளது. இதற்கு மரண தண்டனையே சரியான தீர்ப்பாகும். இவன் தலையை கொய்து முகலாயர்களுக்கு பரிசாக அனுப்பி வையுங்கள். ஜோதா, நிறுத்துங்கள். ஜோதா, நீ இங்கு வருவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இதை நடக்க விடாமல் தடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் உள்ளது. வீர ராஜபுத்திரர்கள் 8 விதமான மனிதர்களை தண்டிப்பதில்லை. பச்சிளம் குழந்தைகள், நோயுற்றவர்கள், பெண்கள், நம்மிடம் உயிர் பிச்சை கேட்டு அடைக்கலம் புகுந்தவர்கள், அதோடு அடிமைகள், மாற்றுத்திறனாளிகள், அத்துடன் மனம் குன்றியவர்கள். ஆனால் இந்த மனிதரோ உடல் ஊனமற்றவர். ஆனால் இவரை தண்டிப்பது நம் நீதிகளையே மீறுவது போன்றது தந்தையே. ராஜகுமாரி ஜோதா சரியாக தான் கூறுகின்றார். ராஜா ஒரு முறை முடிவெடுத்து விட்டார் என்றால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார். நான் இந்த ராஜபுத்திர எதிரியை கொன்று விடுவதாக ஏற்கனவே முடிவு எடுத்து விட்டேன். நம்முடைய எதிரி யார் என்றால் ஜலாலுதீன் முகமது தான். இவன் அவனால் ஏவப்பட்ட ஒரு அம்பு மட்டும்தான். ராஜகுமாரி கூறியது சரிதான். இந்த ஊனமுற்றவனை தண்டனைக்கு உள்ளாக்கினால் அது நமக்கு தான் இழிவு. நமது வாழ் அந்த ஜலாலுதீன் தலையை மட்டும்தான் பதம் பார்க்க வேண்டும். எனது திருமண நாள் நிச்சயிக்கப்பட்ட அதே நாளில் நான் ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கின்றேன். அந்த ஜலாலுதீன் தலையை வெட்டி கொண்டு வந்து ராஜா பார்மல் காலடியில் போடுகின்றேன். இது ராஜகுமாரி ஜோதாவிற்கு என்னுடைய திருமண பரிசு. இந்த ஆமீரின் மக்களுக்கும் நான் இருக்கும் வரை முகலாயர்களால் எவ்வித ஆபத்தும் வர விட மாட்டேன். உங்கள் அனைவருக்கும் நான் செய்யும் சத்தியம் இது. ராஜா சூரியபான் சிங், 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 ராஜா சூரியபான் சிங். யா அல்லாஹ், உனது திருமண நாளை அறிவித்த அன்றே உனது மரண நாளையும் தேடிக்கொண்டாய் முட்டாள் ராஜா. ஜலாலின் தலையை வெட்டி எறிவதாக நீ கண்ட கனவிற்கு உனக்கு தண்டனையாக கிடைக்கப் போவது உனது மரணம். தலை வீழ்வது உண்மைதான், ஆனால் அது உன்னுடைய தலை ராஜா சூரியபான். ஆகவில்லை சுகன்யா. கண்டிப்பாக ஆகிவிடுவாய். இதற்கு மேல் என்ன தடை இருக்க போகிறது? உண்மையை சொல்லவா ஜோதா? உன் திருமணத்தை அறிவிக்கும் போது என் கோபத்தை விட்டுவிட்டு தான் அங்கு வந்தேன். உன் தங்கையை மன்னித்து விடுவாயாக்கா? ஆனால் எனக்கு தான் நன்றாக தெரியுமே, தாங்களும் அன்னையும் இதைவிட நல்ல வரனை எனக்காக பார்ப்பீர்கள் இல்லையா? ஆமாம் சுகன்யா, கண்டிப்பாக பார்ப்போம். சரி சரி, இப்போது இந்த வளையல்களை கழட்டி விடு. வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும் விடு. இந்த வளையல்களை நான் என் திருமணத்திற்கு பின்பு என்னோடு எடுத்து செல்வேன். உண்மையாக சொல்கிறேன் ஜோதா, திருமணத்தை பற்றி
அறிவித்த பொழுது நீ எனக்கு பிடித்த வளையல்களை அணிந்து கொண்டு வந்தாய் அல்லவா? அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது உன்னிடம் சண்டை போட்டது மிகவும் தவறென்று. அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எனக்கு அவரை பிடித்திருப்பதை விட அவருக்கு யாரை பிடித்திருக்கிறது என்பதுதானே முக்கியம். அதை நான் உணர்ந்து விட்டேன் ஜோதா. அதற்கு பிறகுதான் எனது அக்கா என்ன ஆசைப்பட்டாலும் அதை கொண்டு வந்து தருவார் என்று உணர்ந்தேன். நான் அந்த குளத்தில் கண்டது ராஜகுமாரர் சூரியபானின் முகம் அல்ல. தாங்கள் யாரை பார்த்தீர்கள்? அந்த முகமே வேறு முகம் சுகன்யா. என் திருமண அறிவிப்பு அறிவித்த பிறகு முதலாக இங்குதான் அவரை பார்க்கிறேன். நான் பார்த்தது இவர் அல்ல. சரி, அப்படி என்றால் நான் உன் கண்களை மூடிக்கொள்கிறேன். இப்பொழுது உன் மனதில் யார் தெரிகிறார் என்று கூறு. கூறு. ராஜா சூரியபான், அப்படித்தானே? இன்னும் சில நாட்களில் பான் போரின் மகாராணியாக நீ ஆகப் போவது நிச்சயம். ஜோதா, எப்படி இருந்தாலும் நமது தாயார் எதற்கு அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், சூரியபானை நீ விரும்புவதற்காக தான். ஜோதா ராணி, அனைவருக்கும் தெரிந்தது பான் போரின் மகாராஜாவிற்கு இருப்பது ஒரே ஒரு முகம்தான். அது நீ இன்றைக்கு பார்த்த அந்த முகம்தான். பாருங்கள் அண்ணா, எனக்கென்று ஒரு பழக்கம் வைத்துள்ளேன். இங்கு வருகின்ற விருந்தாளிகளுக்கு எவ்வாறு சமைக்க வேண்டும் என்பதையும் தற்போது ராஜ்யத்தில் நடக்கும் நிகழ்வுகளையும் நான் பொதுவாக கூற மாட்டேன். நான் எப்பொழுதுமே இப்படித்தான். அது மட்டுமில்லாமல் எதற்காக கூற வேண்டும்? இங்கு யார் ஒற்றன், யார் முகலாயர் என்று பின்னால் கூட ஒருத்தன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். தாங்கள் கவனமாக இருங்கள். என்னிடமிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இனிப்பாகட்டும் முகலாயர்களாகட்டும், நான் முகர்ந்து பார்த்தே கூறிவிடுவேன். நான் யார் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? நீங்கள் நம்மூரை போலத்தான் எனக்கு தோன்றுகிறது. அந்த துஷ்டனான முகலாயன் ஒரு துரோகி. அவன் மட்டும் என் கையில் கிடைத்தால், அதுதான் அந்த ஷெகன்ஷாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அவன் பெயர் கூட ஜலால். இந்த நெய்யின் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன், அவன் என் கையில் கிடைத்தால் அரசரின் இருட்டு சிறையில் அடைத்து விடுவேன். அது சரி, அந்த இருட்டு சிறை எங்கே இருக்கிறது? நான் எதற்காக சொல்ல வேண்டும்? ஆம், நான் ஒரு வழிபோக்கன் தானே. ஆனால் நான் ஒன்று கேள்விப்பட்டேன். சித்தோடு செல்லும் வழியில் உள்ள பாதையில்தான் அரசரின் அந்த சிறை உள்ளதாம். அது முற்றிலும் தவறு. சித்தோடு இந்த பக்கம் இருக்கிறது, சிறைச்சாலையோ இந்த பக்கம் இருக்கிறது. இதை நான் முன்பின் தெரியாதவனிடம் ஏன் கூற வேண்டும்? நீங்கள் மிகவும் சரியாகத்தான் கூறினீர்கள். நான் என்ன கூறுகிறேன் என்றால், தாங்கள் இந்த ராஜ்யத்தில் ஒரு முக்கியமான மந்திரியாக இருந்திருக்க வேண்டும். என்னது, மந்திரியா? முதல் தடவையாக என்னை ஒருவன் பாராட்டிவிட்டு செல்கிறான். எவ்வளவு நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்துள்ளது. போதையும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது, ஆடலும் இருக்கிறது, பாடலும் இருக்கிறது. ஆனால் தாங்கள் எங்கு சென்றீர்கள்? அங்கு பாருங்கள் அண்ணா, இளவரசருக்கு திருமண நாள் அறிவித்ததிலிருந்து இளவரசர் கனவிலேயே மிதந்து கொண்டிருக்கிறார். அடடே, சற்று நில்லுங்கள் சூரியபான் அவர்களே. இந்த கொண்டாட்டம் இன்னமும் சற்று உற்சாகம் பெற வேண்டும். நடன கலைஞர்களை அழையுங்கள். मन घाघरो सिलवा दे, उमर जी मैं तू मेला दे
இந்த கொண்டாட்டம் எல்லாம் தங்களுக்காகத்தான் இளவரசரே. ஒரு முறை யுத்தம் ஆரம்பித்து விட்டால் இந்த பாடலையும் ஆடலையும் அனுபவிப்பது. அப்பொழுது கத்திகள், அம்புகள், குதிரைகள் மட்டுமே தென்படும். பிறகு என்ன தெரியும் என்றால் எதிரிகள், ரத்தங்கள், அவர்களுடைய தலைகள். ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் எதிரிகளின் அந்த புறத்திலும் பெண்கள் இருப்பார்கள் அல்லவா? எங்கு பார்த்தாலும் ஜோதா. என் நாவில் வரும் பெயரும் ஜோதா தான். என் கண்களிலும் உன் பிம்பம் தான். வாளை பார்த்தாலும் நீயே தென்படுகின்றாய். என் மூச்சுக் காற்றிலும் நீயே கலந்து விட்டாய். உன்னை தவிர என் இதயத்தில் வேறு யாரும் இல்லை ஜோதா. எனக்கு என்னவாயிற்று? தாங்களா? தாங்களின் தந்தை தான் என்னை வர சொன்னார். என்னையும் தான். எப்பொழுதாவது நாம் சந்தித்துக் கொண்டோமே. வணக்கம் தந்தையே. வணக்கம். என்ன விஷயம்? தாங்கள் ஏன் எங்களை அழைத்தீர்கள்? தங்களின் ஓவியம் தயாராக உள்ளது. எப்படி இருக்கிறது? மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இதோ குறை உள்ளது. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். பல வருடங்களாக ராஜாக்களின் ஓவியங்களை தீட்டி வருகிறேன். குறை என்ற பேச்சு இதுவரை வந்ததில்லை. அதை தாருங்கள். என் தந்தையை மகிழ்விப்பதற்காக நீங்கள் இந்த ஓவியத்தில் அவரை இளமையாக வரைந்துள்ளீர்கள். ஆனால் அவர் முகத்தில் உள்ள சுருக்கங்களும் அவரது வெள்ளை முடிகளும் அவரது அனுபவத்தை எடுத்து காட்டுகின்றன. இவரின் அனுபவம் பிரஜைகள் அனைவருக்கும் நம்பிக்கை தருகிறது. என்னுடைய தந்தை மக்களுக்கு முன்பு நேர்மை ரூபமாகவே காட்சி தருவார். நீங்களும் உங்கள் கலையில் நேர்மையாக இருக்க வேண்டும். அதுதான் என் தந்தையின் அனுபவத்தை வெளியில் காட்டும். உன்னுடைய புத்தி கூர்மையானது. பிறப்பிலிருந்தே உன்னுடன் இருப்பதாயிற்றே. என்னுடைய விருப்பம் என்னவென்றால், எனது மகள் ஜோதா வெகு விரைவாக உங்கள் மகாராணி ஆக வேண்டும். அதன் காரணமாக எனது ராஜ்யம் எங்கும் சிறைச்சாலை உட்பட அனைவருக்கும் இனிப்பும் வஸ்திரமும் வழங்க ஆசைப்படுகின்றேன். அதனை எனது மகள் ஜோதாவும் மாப்பிள்ளை சூரியபானும் இணைந்து வழங்கினால் மிகவும் மகிழ்ச்சியுறுவேன். அப்பொழுதுதான் என்னுடன் சேர்ந்து பிறரின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிட்டும். இது மிகவும் சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் திரும்புவதற்கு தாமதமாகிவிடும். நானும் உடன் செல்கிறேன். தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள் பகவான் தாஸ். இனிமேல் ஜோதா என்னுடைய பொறுப்பு. தங்களின் விருப்பம் மாப்பிள்ளை. ஒருபுறம் ஆமீரின் ராஜகுமாரி ஜோதாவும் பான்பூரின் ராஜா சூரியபான் சிங்கும் இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருந்தனர். இன்னொரு புறம் ஷான்பூரில் இருக்கும் முகலாயர்களின் சேனை தங்களுடைய ஷெஹன்ஷாவிற்காக காத்துக் கொண்டிருந்தது. ஷெஹன்ஷா ஆமீரில் இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. நாட்கள் பல கடந்து விட்டது. கேள்விகளும் எழ ஆரம்பித்து விட்டது. பேரன் கான் ஷோன்பூரின் வேலையை முடித்துவிட்டு திரும்பி விட்டார். ஷெஹன்ஷா அங்கு இல்லாததால்
முகலாய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக துரோகம் இழைத்தால் என்ன தண்டனை கிடைக்கும் ஜஹீர்? ஒருவேளை தவறு பெரியதாக இருந்தால் அந்த தவறை செய்தவன் உயிரோடு இருக்கக்கூடாது. தெரிந்தும் ஏன் இந்த தவறு நடந்தது? நான் உன்னிடம் கூறினேன் அல்லவா, உனக்கு உன் கண்கள் மீது ஆசை உள்ளதா இல்லையா? இருக்கிறது மந்திரியாரே. அப்படி என்றால் உன் கண்களை திறந்து வைத்து பாட்ஷாவை எந்நேரமும் பாதுகாக்க வேண்டும். ஷெஹன்ஷா மேலிருக்கும் எனது பொறுப்பு அது வெறும் பொறுப்பு அல்ல, எனது மூச்சு. நான் ஒரு கணம் கூட கண்களை மூடவில்லை கான் பாபா. ஆனால் ஷெஹன்ஷா தனியாக வேட்டையாட போவதாக கூறினார். உன்னுடைய இந்த கவனக்குறைவால் ஷெஹன்ஷாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று உனக்கு தெரியாமல் போய்விட்டதா வீரனே? நான் செய்த தவறை இப்பொழுது உணர்கிறேன் மந்திரியாரே. சிறு தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது, பெரிய குற்றங்களுக்கு கிடைக்காது. கண்மூடித்தனமான குற்றம் என்பதால் தண்டனையும் உன் கண்களுக்கே கிடைக்க வேண்டும். நான் ஷெஹன்ஷாவின் விசுவாசி. ஆனால் முகலாய சாம்ராஜ்யத்தின் துரோகி. என்னை மன்னித்து விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். இப்பொழுது நான் பார்த்தது என்ன? நீங்கள் பார்க்கக்கூடாத ஒன்றைத்தான் மகாமாங்கா. தாங்கள் ஜலாலின் வளர்ப்பு தாயாக இருந்தாலும் என் அனுமதியின்றி இங்கு வந்தது தவறு. நான் பார்க்க வந்தது ஜெஹன்ஷாவை. ஆனால் நான் இங்கு வந்து பார்த்தால் தாங்கள் ஜெஹன்ஷாவினுடைய விசுவாசியை கொடூரமான முறையில் கொன்று கொண்டிருக்கிறீர்கள். இது அரசியல் விவகாரம். இது போன்ற விவகாரத்தில் மகா மந்திரியிடம் யாரும் கேள்விகள் கேட்கக்கூடாது. இந்த கேள்வியை ஜெஹன்ஷாவே கேட்டிருந்தால் அப்போது நானே அவருக்கு பதில் அளித்திருப்பேன். அது மட்டுமின்றி கான் பாபாவிடம் கேள்வி கேட்கும் பழக்கம் அவரிடம் இல்லை. அவன் என்னை தனது தந்தை போல கருதுகிறான். அம்மா என்று அவன் என்னை அழைப்பான். தங்களை விட எனக்கு அதிக உரிமை இருக்கிறது, அதில் சந்தேகமில்லை. ஆனால் அது அரண்மனை சுவர்களுக்குள்ளே. தாங்கள் அரசியல் விவகாரங்களில் இருந்து தள்ளி இருந்தால் அனைவருக்கும் நல்லது. தள்ளி போக போவது தாங்கள்தான். ஜெஹன்ஷாவின் விசுவாசிகளை கொன்று கொண்டிருந்தால் அவ்வாறுதான் நடக்கும். மகாமாங்கா, என்னுடைய கட்டளைகள் ஜலாலுக்கு வேதவாக்கு. நான் என்ன கூறுகிறேனோ அதை மட்டும்தான் அவன் செய்வான். அல்லாவின் ஆணையால் தற்சமயம் அது உண்மையாக இருக்கலாம். ஜெஹன்ஷா வேட்டையிலிருந்து திரும்பி வந்தால் நான் பார்க்க வந்தேன் என்று கூறுங்கள். நான் தங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பேன். குதாஃபிஸ். குதாஃபிஸ். இவர் பார்த்து விட்டதால் கண்டிப்பாக இந்த விஷயம் ஷெஹன்ஷாவுக்கு தெரிந்துவிடும். இவள் சாதாரண பெண் அல்ல, நடமாடும் போர்வாள். அவளுடைய கண்கள் ஒன்று கூறினால் உதடுகள் வேறொன்று கூறும். அவள் சிந்திப்பது ஒன்று, செயல்படுத்துவது ஒன்று. ஜலாலின் மனதை கலைக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது இந்த பெண்மணி மட்டும்தான். அவர்கள் ஷெஹன்ஷாவை சந்திப்பதற்கு முன்பாகவே தாங்கள் ஷெஹன்ஷாவை சந்திப்பது மிகவும் அவசியம் மந்திரியாரே. ஆனால் ஜலால் எங்கிருக்கிறான்?